நம்மேல் உண்மையில் அன்பு கொண்டிருப்பவர்கள் எதை கேட்டாலும் நாம் செய்ய தவறுவதில்லை, அதனை செய்ய மறுப்பதும் இல்லை. அதே போல்தான் நம் அன்னை நம்மேல் அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கிறார். அவரின் அன்பை நாளும் சுவைத்து மகிழ்வோம், அவர் சொற்படி நடப்போம். அப்போது நாமும் உயர்த்தப்படுவோம் என்பதை நம் மனதில் பதிப்போம். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைத்து அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதில்லை. குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுப்பது தேவைதான், ஆனால் அளவுக்கு அதிகமான சுதந்திரம் அவர்களை அடிமையாக்கிவிடும். சுதந்திரம் என்ற பெயரில் நம் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பதே நிறைய பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை என்பதுதான் உண்மை. இன்னும் சில குழந்தைகளின் பெற்றோர்கள் படிக்காதவர்களாக இருந்தால் அவர்களை எளிதில் ஏமாற்றி விடலாம் என்ற கணக்கை போட்டு தங்கள் வாழ்க்கையை தாங்களே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் பெற்றோர்களின் அறிவுரைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்து தங்களுடைய வாழ்வை வளமாக்க வேண்டும். கீழ்ப்படிதல் என்பது நமது உயர்வுக்கான முதல் படி என்பதை நாம் அறிவோம். நம் அன்பர் இயேசு தந்தையாம் இறைவனுக்கு மட்டுமல்ல, தனது பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலை நமதாக்குவோம்.